பிக் பாஸ் தமிழ் 9ல இருக்க யாராலையுமே ஷோவை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியல. ஏதோ முதல் வாரத்துல அரோரா, துஷாரு, ஆதிரை, எஃப்ஜேன்னு வச்சு ஒரு வீக் கண்டென்ட் ஓட்டுனாங்க. அடுத்த வீக்கு வினோத் வஸ் திவாகர் காம்போன்னு போச்சு. அதுக்கப்புறம் என்னடா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு போலன்னு நினைச்சிட்டு விஜே பாரு ஒரு பக்கம் கம்ருதீனை வச்சு லவ் கான்செப்ட் ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. டேட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில அவன் என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்னு திவாகர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆக மொத்தம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா போகலன்னு பிக் பாஸே முடிவு பண்ணி இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரின்னு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்க்கு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில நடிகர் பிரஜனும் அவருடைய மனைவி சாண்ட்ராவும் ஜோடியா வராங்க. இது மட்டும் இல்லாம சீரியல் நடிகை திவ்யா கணேஷ், நடிகர் அமித் பார்கவ் இவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே முதல் முறையா ஜோடியா கேமுக்குள்ள என்ட்ரி ஆகிற கப்புள்னா அது சாண்ட்ரா பிரஜன் தாங்க. ஆனா இது எப்படி கப்புலா வந்தா நல்லா இருக்குமா, கேமை எப்படி ப்ராப்பரா விளையாட முடியும்னு மக்கள் எல்லாரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ரா, பிரஜன் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு விஜே கப்பல். சின்ன திரை வெள்ளித்திரைன்னு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் வீணடிக்காம இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு சினிமா துறையில அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துல தான் விஜய் டிவி மூலமா சின்ன தம்பின்னு ஒரு சீரியல் வாய்ப்பு பிரஜனுக்கு கிடைச்சது. அதுல அவருக்கு நல்ல வரவேற்பும் மக்கள் கிட்ட இருந்துச்சு. அந்த சீரியலுக்கு அப்புறம் பிரஜன் எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய கரியர் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க ரெண்டு பேருடைய லவ் ஸ்டோரிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க லவ் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் சாண்ட்ரா அவங்களுடைய வாழ்க்கை கதைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். தன்னுடைய சின்ன வயசுலயே அப்பா அம்மா பிரிவு, தன் கூட பிறந்த அண்ணனுடைய மறைவுன்னு இப்படி வாழ்க்கை ஃபுல்லா அடிபட்டு வந்தவங்க தான் சாண்ட்ரா. அந்த டைம்ல தான் சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்குமான காதல் தொடங்கி இருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டு பிரஜனை மட்டும் நம்பி தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு சுமார் 10 வருஷம் சீரியல் தொடர்ல நடிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு சின்னதா ஒரு வீடு வாங்குறாங்க. அதுக்கடுத்து கடவுளுடைய ஆசிர்வாதமா இவங்களுக்கு அழகான 2 ட்வின்ஸ் பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இப்ப அவங்களுடைய பெண் குழந்தைகளும் வளர ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்துதான் சினிமால ஏதாவது அச்சீவ் பண்ணணும், அதுக்கு கண்டிப்பா மக்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிக் பாஸ் 9 தமிழ்ல வைல்ட் கார்டு என்ட்ரியா போக போறாங்க. இவங்க எப்படி கேம் பிளே பண்றாங்க, ஷோவை இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி கொண்டு போறாங்கன்னு நம்மளும் பார்க்கலாம்.